இந்திய ஆன்மீகத்தில் நாம ஜபமும், மந்திர ஜபமும் உயர்ந்ததாக கருதப்படுகின்றது. பலர் இந்த நாம ஜபத்தினாலும், மந்திர ஜபத்தினாலும் மிக உயர்ந்த நிலையை அடைந்திருக்கின்றார்கள். அந்த மாரியான ஒரு பலத்திற்கு இந்திய ஜோதிட தத்துவத்தில் 5ஆம் வீடு மந்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் வீடு மிக முக்கிய பங்காற்றுகிறது. ஒருவர் பிறந்த ஜென்ம லக்னத்திற்கு 5ஆம் வீடு மந்திரத்தன்மையை, பலத்தை காட்டக்கூடிய வீடாகும். அந்த வீடு 9ஆம் வீட்டுக்கு அதிபதி கூடோ, லக்னாதிபதி கூடோ நன்கு தொடர்பு ஏற்பட்டு, 12ஆம் வீட்டுக்கு அதிபதி கூட நன்கு தொடர்பு ஏற்பட்டு ஒரு ஜாதகத்தில் அமைந்திருந்தது என்றால் அவர்கள் மந்திர ஜபம், நாம ஜபத்தில் உயர்வு அடைவார்கள். அதேபோல ஆன்மீக கிரகமான குரு பகவான், கேது பகவான், மிகச் சுத்தமான சூரிய பகவான், புதன் பகவான், வளர்பிறை சந்திர பகவான், இந்த கிரகங்களும் இந்த 5 கிரகத்தோடு 5ஆம் இடம் ஸ்தானத்தோடும் நன்கு தொடர்பு பெற்றாலும், அதேபோல கன்சிஸ்டன்சியாக மந்திர ஜபம் செய்வதற்கு லக்னமும் 9ஆம் இடமும் துணை செய்து அமைந்தால் நல்ல விதமான மந்திர ஜபம்